நம்ம வந்து வாழைப்பழத்தில் போண்டா செய்ய போகிறோம், வாழைப்பழத்தில் தோசை செய்ய போகிறோம். நல்லா பழுத்த 5 வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கிறேன். சர்க்கரை தேவைப்படாது, ஏதோ நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறோம். 6 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். நான் 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கினா போதும். பண்ணி கொண்டு வந்துடலாம். நம்ம தூள் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ரவை வந்து ஒரு 50 கிராம் தூள் பண்ணி கொண்டு வந்துடலாம். பொடி பண்ணி வாழைப்பழத்தை அரைச்சிக்கலாம். வாழைப்பழத்தை இதுமாரி வச்சு இது வந்து மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இது நல்லா அழகாக நம்ம அரைச்சிட்டோம். இப்படி தூள் பண்ணி எடுத்துருந்தா சர்க்கரை ஏலக்காய் போட்டு எடுத்துருந்தால ஸோ அதில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். தூள் பண்ணி கொண்டு வந்த ரவை பாருங்கள், இதை வந்து அப்படியே போட்டுக்கலாம். இல்லை ரவை வைக்கிறோம், மைதா மாவு சேர்த்துக்கிறோம். மைதா மாவு நம்மள சேர்த்துக்கணும். அப்படியே சேர்த்து கலந்து விடுவோம். இதான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டா பேக்கிங் சோடா போதும். கொஞ்சம் வனிலா சுகர் 1 ஸ்பூன், வாசனைக்காக 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே அழகாக நம்ம கிண்டலாம். இதில் தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணவே இல்லை. தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ணல. ஏன்னா அந்த வாழைப்பழமே இதுக்கு போதுமான தண்ணியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கணும். கொஞ்சம், சும்மா நிறைய இல்லை, சும்மா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் எதுக்குன்னா சீக்கிரமாக அது மாவு நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்காகத்தான். பேக்கிங் சோடா வந்து கம்மி பண்ணிவிட்டு இதோடைய அளவு கம்மி பண்ணிக்கின்னு அதுக்கு பதில் நம்ம 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டா சீக்கிரமாக நல்லா புளிச்சு வந்துடும் மாவு. கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். தண்ணி எதுவும் சேர்க்கலாம். அப்படியே மூடி போட்டு ஒரு மணி கழிச்சு நம்ம சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். சும்மா கொஞ்சம் முந்திரி பயிர் போட்டுக்கிறேன். வெங்காயம் சிக்கன் அதுக்கி அதை நான் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் முந்திரி பயிரையும் அப்படியே லைட்டாக வறுத்துட்டு நம்ம இதை வறுத்துட்டோம். தெரிய பார்க்கலாமா? பாருங்க, ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு போதும். பக்குவம் இதில் கொட்டிக்கிறோம். இந்த நெய்யில் வறுத்த முந்திரியும் தேங்காயும் நம்ம இதில் கொட்டி செய்ய போகிறோம். அப்படியே இது லைட்டாக கலந்து விட்டுடலாம். வாங்க நம்ம பொரிக்கலாம். எடுக்க போகிறோம். 2 மெத்தடில் நான் வறுக்க போகிறேன். ஒன்று எண்ணெயில் வறுக்க போகிறேன், ஒன்று வந்து இதில் போட்டு நெய்யில் வறுக்க போகிறேன். இதில் நெய்யில் போட்டு வறுத்தா இது பேர் குழி பணியாரம். இது எண்ணெயில் போட்டு வறுத்தா போண்டாவாயிடும். கொஞ்சமாக எடுத்து மாவை இதில் அழகாக ஊற்றலாம். இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொரிச்சு எடுக்கலாம். அப்படியே லைஸாக நம்ம திருப்பி போடலாமா? இது நம்ம எண்ணெயில் பொரிக்கிறோம். நெய்யில் பொரிக்கிறோம். பாருங்கள், வந்துச்சு. பண்ணிக்கிறீங்களா? இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். போட்டோம், போண்டா ரெடி. வாங்க இதை பார்க்கலாமா? எண்ணெய் நெய் ஊற்றி போட்டு வேக வைக்கலாம். இதில் கொஞ்சம் மாவு இருக்குது. நான் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு ஒரு முட்டை, கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் பால் இதை அப்படியே கலந்துக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் வேக வைக்கலாம். தோசை திருப்பி போடலாமா? திருப்பி வெந்துச்சு. போட்டுட்டு என்ன சூப்பராக இருக்குது பாருங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரே மாவுலேயே நான் 3 விதமான ஸ்வீட் செஞ்சுட்டேன். நான் போண்டாவா இது எண்ணெயில் பொரிச்சிக்கிறேன், இதில் நெய்யில் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இதில் ஒரு முட்டையும் கொஞ்சம் பாலும் கலந்து தோசையாக செஞ்சுக்கிறேன். வாழைப்பழத்தில் செஞ்ச போண்டா, வாழைப்பழத்தில் செஞ்ச பணியாரம், வாழைப்பழத்தில் செஞ்ச தோசை ரெடி ஆயிடுச்சு. இல்லை இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.